ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சுமுகி ரக்ஷா கவச மந்திரம் தான் நாம பார்க்க போறோம். இந்த மந்திரம் நம்ம பண்றது ஒரு கவசமா இருக்கும் நமக்கு. அதே மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு தீய சக்திகள் நமக்கோ நம்ம வீட்டுக்கோ வராம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த மந்திரத்தை வச்சு கர்மங்களும் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் மந்திரங்கள் கொஞ்சம் மாறினால் கர்மங்கள் பண்ணலாம். அப்போ இந்த மந்திரத்தை எப்படி கவசமா வைக்கிறது, இல்லைன்னா அது எந்த மாதிரி காரியங்கள் பண்ணணும், இல்லைன்னா இந்த சரடு அதாவது நூலு ஜெபிச்சு கையில காலில எல்லாம் கெட்டுவாங்க இல்லையா, கையில காலில இல்ல கையில கட்டுவாங்க, இல்லைன்னா கழுத்துல கட்டுவாங்க. சிலவங்க இன்னைக்கு ஸ்டைலா தான் காலில் கட்டிட்டு இருக்கிறாங்க, கையில கழுத்துல அப்படி எல்லாம் கட்டிக்குவாங்க, ஜெபம் பண்ணி கட்டிக்குவாங்க. அப்போ அந்த ஜெபம் பண்ணி கட்டுறக்குள்ள மந்திரமும் அந்த முறையும் தான் நாம பார்க்க போறோம். இந்த மந்திரம் நம்ம 3008 ஜெபம் பண்ணணும். அப்ப எப்படி ஜெபம் பண்ணோம்னா, ஒரு நாளைக்கு காலையிலயும் சாயந்தரம் 108 வச்சு நீங்க ஒரு 21 நாள் பண்ணுங்க. அப்ப 3008க்கும் கூடுதல் போயிடும். ஆனால் நீங்க 28 நீங்க பண்ணுங்க. விதி சொல்றது 3008 தான், ஆனாலும் நீங்க கூடுதலே பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த மந்திரம் நீங்க பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு கேட்டா, ஒரு தனிப்பட்ட ஒரு உங்களுடைய பூஜா ரூம் எடுத்துக்கலாம், அது போதும். அந்த பூஜா ரூம் சுத்தமா இருக்கணும். காலையிலயும் சாயந்தரம் நீங்க குளிச்சு மன சுத்தி வேணும். இந்த பூஜை பண்ணும்போது மது மாம்சம் அந்த மாதிரி கெட்ட சிந்தைகள் அது ஒண்ணுமே வேண்டாம். நமக்கு தேவதையோட போட்டோஸ் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா சுமுகி தேவியோட போட்டோஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு குத்து விளக்கு அங்க வச்சுக்கணும். அது மாதிரி கொஞ்சம் பச்சரிசி போட்டு அது மேல ஒரு தேங்காய் நல்லா கழுகி, அந்த தேங்காயை குடுமை இருக்கணும், அந்த தேங்காய்க்கு நல்லா கழுகி அதுக்கு பொட்டு சந்திரம் எல்லாம் வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த கற்பூரம் சாம்பிராணி இதெல்லாம் போட்டு காணிக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் 4 அறுத்து அதுல குங்குமம் தடவி எங்க வைக்கணும். நம்ம இன்னொரு எலுமிச்சம்பழம் அங்க சும்மா வைக்கிறது. அதே மாதிரி நம்ம தேங்காயும் வச்சிருக்கோம், சரிங்களா? എന്നിട്ട് நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 108 முறை வச்சு இந்த மந்திரம் நம்ம ஜெபம் பண்ணி வருது. முதல்ல நம்ம 108 முறை மந்திரம் ஜெபம் பண்ண பிறகு இந்த நாரங்காயில நம்ம குங்குமம் தடவி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்மள ஒரு 7 சுத்து நம்ம வலது வசம் சுத்துறது. வலது வசம் சுத்திட்டு அதை வீட்டுக்கு வெளியே கொண்டு 4 பிரிச்சு போடுறது. அது எதுக்கு அப்படி பிரிச்சு போடுறதுன்னா, நமக்கு எப்பவுமே கொஞ்சம் சாபங்கள், அதே மாதிரி தீய சக்திகள், நெகட்டிவ் நம்மளை சுத்தி எப்பவுமே இருக்கும். அப்ப அந்த நெகட்டிவ் எல்லாம் அந்த இதுல வர்றதுக்கு வேண்டிதான் அந்த எலுமிச்சம்பழத்துல ரொம்ப வசிய சக்தி இருக்கு. அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வசியம் அதை இழுத்து எடுத்துரும். அதுதான் அதோட கணக்கு சொல்லுது. அதை கொண்டு நம்ம வெளியே போட்டுறணும். அப்புறமா நம்ம இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணி வரணும். இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது அந்த தேங்காய் பச்சரிசி எல்லாம் அங்கே அதே மாதிரி இருக்கணும். டெய்லி 108 முறை 2 நேரமும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிறது. இனிப்போ ஒரு நேரம் தான் உங்களுக்கு பண்ண முடியும்னா, இந்த 3008 வர நீங்க இந்த ஜெபத்தை 108 வச்சு நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுடைய சௌகரியம் மாதிரி பண்ணுங்க. பெண்களும் அதே மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பெண்களுக்கு முடியாத டைம்ல அந்த சமயம் நீங்க அதை மாத்தி வச்சுட்டு அப்புறமா மறுபடியும் நீங்க கண்டினியூவா பூஜை பண்ணிக்கலாம். இந்த பூஜை பண்றதுனால தீய சக்திகள் மாறிவிடும். அதே மாதிரி ஏதாவது கெட்டு இந்த வீட்டுல இந்த முகக்கெட்டு அதே மாதிரி எல்லாம் இருந்தா மாறிவிடும். என்னைக்கும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவதை தான் சுமுகி. அதே மாதிரி சுமுகி காளி எல்லாம் மந்திரம் பண்றதும் ஹோமம் பண்றதும் கூட நம்ம கோயில் அடைக்க சுமுகி காளியோட ஹோமம் வைப்போம். நாம அது தனம் அபிஷ்டு, அதாவது காசு நமக்கு சேர்றதுக்கு, பண பிரச்சனைகள் தீர்றதுக்கு, சர்வ சௌபாகியம் வர்றதுக்கு எல்லாமே நம்ம ஹோமம் பண்றது. அந்த ஹோமத்துல இறக்க நீங்க கூப்பிட்டு கேட்டு காளி கோயில கலந்துக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப நம்ம இந்த மந்திரம் நம்ம சொல்றோம், எப்படி நீங்க ஜெபம் பண்றதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. அப்ப நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க ஒரே நாள் முதல்ல இந்த மந்திரம் ஜெயிச்சுட்டு அதை களைஞ்சிடணும். அந்த தேங்காய் அப்படியே இருக்கணும். ஒரு சரடு எடுத்து அங்க வச்சுக்கோங்க. நீங்க அந்த சரடு ஓரோ நாள் இந்த 108 மந்திரம் ஜெயிக்கும் போதும் ஒரே ஒரு கெட்டு போட்டுவீங்க அந்த சரடுல, சரிங்களா? அந்த சரடை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல கவசமா நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த மந்திரம் நான் சொல்றேன். ஓம் ஐம் சுமுகி தேவி மகாதேவி சர்வாவிஷ்ட பிரதாயினி ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் நமோ நமஹா.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சுக்கிறேன். ஒரு தடவை கூட சொல்லித்தரேன். ஓம் ஐம் சுமுகி தேவி மகாதேவி சர்வாபிஷ்ட பிரதாயினி ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் நமோ நமகா. அதாவது சர்வ அபிஷ்டங்களும் எனக்கு தரக்கூடிய சுமுகி தேவி நான் உன்னை வணங்குகிறேங்கிறது அந்த மந்திரத்துக்கு அர்த்தம். அது கூட பீஜாட்சரம் சேர்ந்து வரும்போது அது ரொம்ப பவரா இருக்குது. அதைத்தான் நீங்க பண்ண போறீங்க. அப்ப இந்த 3008 ஜெபம் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த அரிசியில நம்ம தேங்காய் வச்சு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயும் எடுத்து அந்த எலுமிச்சம் பழத்தையும் எடுத்து நம்ம ஒரு புது துணி, அதாவது இந்த பட்டு துணி இருக்கு இல்லையா, கடையில எல்லாம் கிடைக்கும், அது மஞ்ச பட்டா இருந்தாலும் சரி செவந்த பட்டா இருந்தாலும் சரி, அது உங்ககிட்ட ஏதாவது இருந்தா புதியதா இருந்தா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கடையில போய் ஒரு மீட்டர் வாங்கிக்கோங்க, ஒரு 50 ரூபா தான் விலை வரும். அதுல இந்த 2 சாதனத்தையும் வச்சு நல்லபடியா கெட்டி வீட்டுக்கு முன்னாடி வாசல் இல்ல நம்ம கதவுக்கு முன்னாடி கெட்டி வச்சாச்சுன்னா அந்த தீய சக்திகள் எல்லாம் உள்ள வராது. ஏன்னா நல்லா பவரா இருக்கும். அது ஒரு கவசமா வீட்டுல இருக்கும். அதே மாதிரி இந்த தப்பான காற்று வர்றது, நம்ம எங்கனாலும் வெளியில போயிட்டு வந்தா நெகட்டிவ் வந்தாலும் நம்மளோட அந்த படிவரை தான் வரும், அதுக்கு உள்ள தாண்டி வராது. அது ஒரு கவசமா நிற்கும். இந்த மந்திரம் ஒருபாடு கர்மங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மந்திரம் தான். இந்த மந்திரம் கூட கொஞ்சம் கூடி மந்திரங்கள் சேர்ந்து வரும். அதாவது இந்த வாக்குகள் கொஞ்சம் கூட கேறி வரும்போது வேற மந்திரமா மாறும். அது இந்த மந்திரம் கூட தான் அந்த எரி கடி குடி வர மந்திரம் நிறைய இருக்கு. அது சத்ரு நாசம் பண்றதுக்கெல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஒரு கவச்சம் மட்டும்தான் போதும். அப்ப இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணுவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். ஏதாவது தேவை இருந்தா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த வீடியோ பதிப்புல நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.